தமிழ் சினிமாவுல இதுவரைக்கும் வராத ஒரு கதைக்களம் தான் அந்த படம். ஹீரோ திருட போன இடத்துல ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்றாரு. அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு குழந்தை தேவல, அதுக்கு பதிலா ஒரு தாத்தாவை தத்தெடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்டிஷனுக்கு ஹீரோ ஓகே சொன்னாரா? எதுக்காக தாத்தாவை தத்தெடுக்கணும் அப்படின்ற காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே சத்தியமங்கலம் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இந்த ஊர் பாட்டிய ஒரு காட்டு யானை மிதிச்சு சாகடிச்சிருது. ஊர் மக்கள் எல்லாருமே அங்க ஓடி போய் பாக்குறாங்க. ஏன்னா இது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதால இந்த ஊருக்குள்ள காட்டு யானை பிரச்சனை அடிக்கடி இருக்கும். அந்த பாட்டிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே அங்க ஓடி போய் பாக்குறாங்க. ஊர்ல ஒருத்தர் கூட இல்ல. இதாண்டா சான்ஸ், ஊருக்குள்ள யாருமே இல்ல, திருட நமக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் அவ ஃப்ரெண்டு ஊர் முழுக்க இருக்கிற எல்லார் வீட்லயும் என்னென்ன பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் ஆட்டிய போடுறாங்க. இவங்களுக்கு தேவையான அளவுக்கு நகை பணம் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம அந்த ஊருக்குள்ள இருந்தா நம்ம மேல சண்டைக்கு வந்துரும். வா அந்த பாட்டியை பார்க்க போலாம் அப்படின்னு அங்க கிளம்பி போறாங்க. அந்த பாட்டியை யானை மிதிச்சதால அவங்க இறந்துடுறாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசரும் அங்க வந்து மக்கள் கிட்ட விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஆபீசரை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை விஷயமா கேட்டிருந்தமே, அது என்னாச்சு அப்படின்னு. நீயும் வேலை விஷயமா கேட்டிருந்தல, ஒரு 2 நாள் கழிச்சு ஆபீஸ் பக்கமா என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் அப்பா அம்மா யாருமே இல்ல, அவங்க ஒரு அனாதை தான். அதனால ஊருக்குள்ள ஆள் இல்லாத சமயமா பார்த்து திருடிக்கிட்டு குறுக்கு வழியில சம்பாரிச்சுக்கிட்டு எவனா ஒருத்தன் மாட்டினா கூட அவனுக்கு நாமத்தை போட்டுருவாங்க. எப்படியாவது இந்த ஃபாரஸ்ட்ல கிடைச்சா காட்டுக்குள்ள தேன் எடுக்க வரவன் வேட்டையாடுறவன் அப்படின்னு அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் அலையாம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஹீரோ கணக்கு போடுறாரு. இப்பன்னு பார்த்து ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. ஊர் தலைவரும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த பாட்டி சாகும்போது இந்த ஊருக்குள்ள புகுந்து நாங்க தான் திருடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு ஒத்துக்கினாங்க. இதுக்காக ஒத்துக்கணும், ஏன்னா ஒரு வீட்டுல 5 சவரன் நகையை ஆட்டிய போட்டிருப்பாங்க. அந்த நகையை சேட்டு கடையில போய் அடமானம் வச்சா அவன் இதை கவரிங்ன்றான். அப்ப கவரிங் செயின் ஒரிஜினல் செயின் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர் சொல்லிட்டானா பிரச்சனை இவங்களுக்கு தானே. அதனால தான் பஞ்சாயத்தை கூப்பிட்டு மக்களுக்கு முன்னாடியே இது கவரிங் செயின் தான் அப்படின்னு அந்த செயினோட உரிமையாளர் கிட்ட அவர் திருப்பி கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் எவனும் நம்ம ஹீரோ திருடாத பொருளை கூட திருடாங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது பாருங்க. ஊர் தலைவரும் என்னடா அவங்க கூட ரோதனையா போச்சு, நீங்க திருடின பணத்துல பாதிய ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டிட்டு ஒரு 10 தோப்புக்காரனை போட்டுட்டு போங்கடா அப்படின்னு தண்டனை கொடுக்கறாரு. அப்பதான் தோப்புக்காரனா இவனுங்க போடல, அந்த ஊர் தலைவர் போடுறாரு. இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவர் தன்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும் அப்படின்னு ஒரு வயசான பாட்டியை கல்யாணம் பண்ணி சடங்கு செய்வார். அந்த கல்யாணத்தை ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் தலைவர் கேட்டுதான் ஆகணும். தலைவரும் இவங்களுக்கு அடிக்கடி பஞ்சாயத்து பண்ணியே டென்ஷன் ஆகுது. ஏன்டா அப்படி ஊருக்குள்ள திருடி மாட்டிக்கிறீங்க, ஏதாவது ஒரு புது ஊருக்கு போய் திருடுங்கடா, அப்படின்னாதான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சொல்ற ஊர்ல திருவிழா நடக்குது, அங்க போய் திருடுங்கடா அப்படின்னு தலைவரே ஐடியா கொடுக்கறாரு. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு ஊருக்குள்ள போய் விசாரிக்கும் போதுதான் திருவிழா நடக்கும்போது ஊர் ஆம்பளைங்க யாருமே நைட் டைம்ல இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இதுதான் நமக்கு ஏத்த வாய்ப்பு, நம்ம நைட் டைம்ல அந்த ஊருக்குள்ள புகுந்து திருடுவோம் அப்படின்னு 2 பேருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு களத்துல இறங்குறாங்க. அப்போ ஒரு வீட்டு கதவு மட்டும் லைட்டா திறந்திருக்கு. ஆஹா, கதவு திறந்திருக்கு, ஈஸியா உள்ள போலாமேன்னு ஹீரோவும் வீட்டுக்குள்ள போய் என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஆட்டிய போடுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு திருட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கத்தா உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு, மவளே கத்தனா உன் தலை இருக்காது, ஒழுங்கா பணத்தையும் நகையும் எடுத்துக்கூட அப்படின்னு அந்த பொண்ணை வச்சு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் ஆட்டிய போடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு, திருடன் சார், நான் கத்தலாம் மாட்டேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நகையும் பணத்தையும் இந்த பொண்ணையும் எடுத்து கொடுத்து, அந்த பக்கம் போவாதீங்க மாட்டிப்பீங்க, இப்படி போங்க அப்படின்னு இந்த பொண்ணு தான் வழியும் காட்டுது. மறுநாள் காலையில போலீஸும் வந்து விசாரிக்கிறாங்க, என்னதாமா நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க ஒண்ணு விசாரிச்சு கிளிக்க தேவையில்ல, திருடன் என்னோட கஸ்டடியில தான் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து என்னோட பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு பின்னாடி போலீஸ் போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க கிட்டத்தட்ட 25 அடிக்கு மேல செவுரு. அந்த செவரை தாண்டி ஒருத்தனால கூட தப்பிக்க முடியாது. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு நல்லா லாக் ஆயிட்டாங்க. இது தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு இந்த பக்கமா இவங்களை அனுப்பியிருக்கு போல. ஹீரோவும் இப்பதான் அந்த சின்ன பொண்ணோட முகத்தை நல்லா பாக்குறாரு. நேத்து நைட்டு திருட வந்தபோது இருட்டுல ஒன்னும் சரியா தெரியல, இப்ப நல்லா அழகா தெரியுது. இதுக்கு மேலேயே சொல்லவா வேணும், இனிமே ஹீரோக்கு லவ்ஸ் தான். போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அப்பா, இவனுங்களை பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கு, இவனுங்க வெளியே வந்த பார்த்து என் பொண்ணை கண்டிப்பா சீண்டுவானுங்க, எதுக்கு சார் தேவையில்லாம பிரச்சனை, இவனுங்களை மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு அவங்க மேல எந்த கேஸும் போடல. ஹீரோக்கும் எப்படியாச்சும் இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு 2 நாள் கழிச்சு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசரை போய் பாக்குறாரு. அவரும் வேலை விஷயமா நான் மேல அதிகாரி கிட்ட பேசினேன், ஆனா வேலை கன்ஃபார்ம் ஆகணும்னா 2 லட்சம் செலவாகும்பா, 2 லட்சம் கொடுத்தா கை மேல வேலை அப்படின்றாரு. ஹீரோக்கு 2 லட்சம் அப்படின்றது பெரிய பணம், காசு இருந்தாதான் அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாங்க. சரி, அது வரைக்கும் சாப்பாட்டுக்காக எதனா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி ஆகணும். அப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா லேடிஸ் காலேஜ் முன்னாடி வந்து நிக்கிறாரு. அங்க தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு தெரியுது. அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்தா இவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தா அந்த சின்ன பொண்ணு தான். இந்த பொண்ணு இங்கதான் படிக்குதா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இல்லாத குரங்கு செட்டலாம் பண்ணி அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. தினமும் இந்த பொண்ணை பார்க்க இந்த காலேஜுக்கு முன்னாடி வந்து நின்றுவாரு. இவையே அடிக்கடி என்னையே ஃபாலோ பண்றான், இதுக்கு ஒரு வழி கட்டுறான் பாரு அப்படின்னு நேரா ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. ஹீரோ கிட்ட போய், என்ன தைரியம் இருந்தா நீ என்னையே ஃபாலோ பண்ணுவ, நீயே ஒரு திருட, உன்னை நான் எப்படி லவ் பண்ணுவேன் நீ நினைச்ச அப்படின்னு ரொம்பவே கேவலமா திட்டிடுறாங்க. மனம் உடைஞ்ச நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டு மூலியமா அந்த பொண்ணு கிட்ட போய், தப்பு தாங்க, நாங்க அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் உங்க பின்னாடி வர மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே அப்பாவே சாரி கேட்கறாங்க. அந்த பொண்ணு தேவையில்லாம நம்ம இப்படி அசிங்கமா இவனை திட்டிட்டேமே அப்படின்னு ஃபீல் பண்ண இந்த சாரி கேட்கிற விஷயத்தையே அவனுங்க லவ் பண்ண வைக்கிற ஒரு ட்ரிக்கா தான் அவனுங்க ஃபாலோ பண்றானுங்க. இதுக்கப்புறம் இவனை நம்ம இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு என்ன அவ தேட
ஹீரோவா பாரு அப்படின்னு. மறுநாள் அந்த பொண்ணு என்ன பாக்குதா அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு அன்னைக்குன்னு பார்த்து ஆள காணோம். சரி இன்னைக்கு வர ஏதோ லீவு போல, மறுநாள் வரும் அப்படின்னு சொல்லி மறுநாளும் போய் பாக்குறாரு. ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு ஆள காணோம். என்னடா அந்த பொண்ணு 4 நாளா ஆள காணோமே அப்படின்னு வாட்ச்மேன் கிட்ட போய் விசாரிச்சா அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு அனாதை இல்லத்துக்கு 1 மாசத்துக்கு நர்சிங் ட்ரைனிங் போயிருக்காங்க அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லிடுறான். உடனே ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அந்த அனாதை இல்லத்துக்கு போய் பார்த்தா அங்க வெளியாளுக்கு அலோடு கிடையாது. உள்ள வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமா இந்த அனாதை இல்லத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை அவங்க 2 பேரும் செய்றாங்க. இவனுங்களும் 2 நாளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு இவனுங்க என்ன பண்றானுங்க இங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் இந்த பொண்ணு ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பார்த்தாலே நம்ம ஹீரோ திரும்பிப்பாரு. ஏன்னா சிம்பத்தியை உருவாக்குறாராமா. கருணை வந்தாதான் காதல் வரும் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. வேணும்னே விலகி போறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அனாதை இல்லம் அப்படின்னாலே அங்க வயசானவங்க அதிகமா இருக்காங்க. அப்ப ஒரே ஒரு பெரியவர் மட்டும் அடிக்கடி இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போவாரு. அப்ப அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமா பிடிச்சி அந்த பெரியவரை திட்டுவாங்க. ஏன்னா அந்த பெரியவர் வெளியே போய் இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த நிர்வாகம் தான் பொறுப்பு. அதனாலதான் யாருமே வெளியே விட மாட்டாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த பெரியவரை நோட் பண்ணுது. இவரையும் அடிக்கடி வெளியே போயிட்டு வராரு, இவரையும் யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டாரு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அவருக்கு யாருமே இல்ல, அவர் ஒரு அனாதை அப்படின்னு. அங்க இருக்கிற மத்த வயசானவங்க கூட யாருன்னா இறந்துட்டா அவங்களோட பாடியை வாங்க அவங்க பசங்க வருவாங்க. ஆனா இவர் இறந்துட்டா இவருக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் ஹீரோக்கு அப்பா அம்மா இல்ல, அவனை வேற அசிங்கமா திட்டிட்டமேனு ஒரு கவலை. இன்னொரு பக்கம் அந்த பெரியவர் கூட யாருமே இல்லையேன்னு ஃபீலிங். ஆனா இந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இந்த பொண்ணுக்கு இந்த பெரியவர் மேல ரொம்பவே பாசம் இருக்கு. ஆனா அந்த பெரியவருக்கு யாருமே இல்ல, நமக்கும் யாருமே இல்ல. இந்த பெரியவரை நம்ம தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சனா அது மூலியமா இவளுக்கு என் மேல லவ் வரலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. உடனே அவர் ஊர் தலைவரை பார்த்து அந்த பெரியவரை தத்தெடுக்க என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி சட்டப்பூர்வமா இவர் எனக்கு தாத்தா தான் அப்படின்னு அந்த பெரியவரை தத்தெடுத்துக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோவம். ஏன்டா நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிறோம், இந்த சமயத்துல இந்த பெரியவர் ஏன்டா தத்தெடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா இங்க தான் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஹீரோ அந்த பெரியவரை தத்தெடுத்தா அது மூலியமா அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை வந்து இது மூலியமா காதல் ஓகே ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ பிளான் பண்ணிருப்பாரு. ஆனா அதான் இல்ல. இங்க தான் இந்த படத்தோட செம ட்விஸ்டே. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ள ஒரு காட்டு யானை மூலியமா ஒரு வயசான பாட்டி இறந்திருப்பாங்க. அந்த பாட்டியோட பையனுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் நிவாரண நிதி கொடுத்திருப்பாங்க. அப்ப காட்டு யானை மூலியமா யாருன்னா இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு 4 லட்சம் வரும். ஹீரோக்கு பணம் தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு. அரசாங்க வேலை வேற வாங்கணும். ஆனா ஹீரோக்கு தான் சொந்த பந்தம் யாருமே இல்ல, யார பலி கொடுத்து பணத்தை வாங்குறது. அப்பதான் இந்த அனாதை இல்லத்துல இந்த வயசான ஆளை பார்த்திருக்காரு. ஒருவேளை இவரை நம்ம தத்தெடுத்து இது மூலியமா நம்ம வளர்த்து இவரை யானை மிதிச்சு சாகடிச்சிருச்சுன்னா இந்த 4 லட்சம் நமக்கு தானே வரும் அப்படின்னு பக்காவா பிளான் போட்டுதான் அந்த பெரியவர் எங்க கூப்பிட்டு வந்திருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையே. இந்த ஊர் பயலுக யாருமே இந்த தாத்தாவை தத்தெடுத்த விஷயத்த அவ்வளவா நம்ப மாட்டானுங்க. ஊருக்குள்ள இந்த தாத்தாவை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பார்த்து நம்ம நடிக்கணும். அதுக்கப்புறம் தான் காட்டுக்குள்ள நம்மளே இந்த தாத்தாவை கூட்டிட்டு போய் யானை கிட்ட மிதிப்பட்டு சாகடிச்சிட்டா அதுக்கப்புறம் 4 லட்சம் நமக்கு தான், நம்ம லைஃபே செட்டில் ஆன அப்படின்னு பக்காவா 2 பேருமே பிளான் பண்றானுங்க. தாத்தாவும் இப்பதான் முதல் முறையா இவங்க வீட்டை பாக்குறாங்க. வீடு ரொம்ப கேவலமா இருக்கு. ஹீரோவும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, நாளைக்கு கிளீன் பண்ணிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறானுங்க. நைட் ஆனதால தாத்தாக்கு பசிக்கும், எதனா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தோசை வாங்கி கொடுக்குறாங்க. தாத்தாக்கு தோசை சுத்தமா பிடிக்கல. எனக்கு தோசை வேணா பிரியாணி வேணும் அப்படின்றாரு. சரின்னு பிரியாணி வாங்கி கொடுத்தா இந்த பிரியாணில லெக் பீஸ் எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றாரு. சரி லெக் பீஸ் இருக்கிற பிரியாணியா வாங்கிட்டு வந்தா அதுக்குள்ள இவங்களோட சரக்கு அடிச்சுட்டு தாத்தா மண்டையாயிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இப்படி குடிக்காத தாத்தாவை கூட்டிட்டு வந்துட்டியாடா அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஹீரோ தான் தாத்தாவை டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தாத்தா தான் ஹீரோவை டார்ச்சர் பண்றாரு. ஊருக்குள்ள ஒருத்தனும் தாத்தாவை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா திருட்டு பசங்களோட தாத்தா வச்சு இவர் என்ன திருடிட்டு போயிட்டாருன்னா சொல்லி ஊர்க்காரங்களுக்கு பயம். இங்க தான் அந்த சின்ன பொண்ணுக்கு ஹீரோ தாத்தாவை தத்தெடுத்த விஷயம் தெரிய வருது. உடனே ஹீரோட வீட்டுக்கு வந்து தாத்தா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்க வராங்க. அப்பதான் நீ என்னமா இந்த பக்கம் இவனை பார்க்க வந்திருக்க, அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஆமானது தாத்தாவும் இதாண்டா வாய்ப்பு அப்படின்னு அந்த பொண்ணை வச்ச மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணி வீடியோ ரொம்ப அழகாகிட்டாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டை பெருக்கி கிளீன் பண்ணி கோலம் போட்டு விளக்கேத்திட்டே அங்கிருந்து கிளம்பிடுது. அப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இந்த பொண்ணு நமக்காக இத்தனை வேலை செஞ்சிருக்கு, அப்ப இந்த பொண்ணு லவ் பண்ணுது போல அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிச்சு லவ் பண்றத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. காடு ஏரி கோலம் அப்படின்னு சுத்தவும் செய்யறாங்க. நம்மால இந்த தாத்தாவை தத்தெடுத்து இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரு. எவ்வளவு பிளான் பாருங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை கூட்டிட்டு வந்ததுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது யானை கிட்ட மிதிப்பட்டு இந்த தாத்தா சாகணும். அதுக்காக காட்டுக்குள்ள எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு. எங்களுக்குன்னு அப்பா அம்மா இல்லாததால நாங்க யாருமே அந்த கோயில் பக்கமே போறதில்ல. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, வாங்க அந்த கோயில் பக்கம் போய் ஒரு பூஜை ஒண்ணு போடும் அப்படின்னு தாத்தாவை கூட்டிட்டு அந்த கோயில் பக்கம் கிளம்புறாங்க. ஏன் குறிப்பா அந்த இடத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல தான் காட்டு யானையோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த தாத்தாவை கூட்டிட்டு போய் சாமி கும்பிடுற மாதிரி டிராமா பண்ணி இந்த தாத்தாவை அங்கேயும் விட்டுட்டு வந்துரும். அதுக்கப்புறம் யானை மிதிப்பட்டு செத்துட்டா 4 லட்சம் வந்துடும் அப்படின்னு பக்காவா பிளான் பண்றானுங்க. யானைக்கு பிடிச்ச ஐட்டம் அங்க கொண்டு போறானுங்க. அங்க போய் பூஜைக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் நாங்க சாமி அபிஷேகம் பண்ண போறோம், அதுக்காக ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு தாத்தாவை அங்கேயே விட்டுட்டு இவனுக்கு 2 பேரும் தனி எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்பதான் இவனுங்க பிளான் பண்ண மாதிரியா அந்த இடத்துக்கு ஒரு காட்டு யானை ஒண்ணு வருது. காட்டு யானை வந்த உடனே தூரத்துல இருந்து இவனுங்க நோட் தாத்தாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு. தாத்தாவும் யானை வரத்தை கவனிக்காம பூஜைக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. யானையும் தாத்தாவை பார்த்துட்டு மாட்டலாண்டா எவனா ஒருத்த அப்படின்னு கரெக்டா யானை கிட்ட போற அந்த சமயத்துல திடீர்னு எவனோ ஒருத்த கன் ஃபயர் பண்ணிடுறான். அடைச்சா எவன்டா இந்த சமயத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கர டென்ஷன். அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட ஃபாரஸ்ட் ஆபீசர் அங்க வந்து துப்பாக்கி வச்சு யானையை விரட்டிட்டாங்க. ஆபீசரும் கரெக்டான சமயத்துல தாத்தா வந்து காப்பாத்தினதால மிஷின் ஃபெயில் ஆயிடுது. ஃபாரஸ்ட் ஆபீசரும் இனிமே காட்டுக்குள்ள எவனா பூஜை பண்றான் அதை பண்றன்னு வந்தீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவான் அப்படின்னு வார்னிங்கோட அவங்கள விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவால காட்டுக்குள்ள போக முடியாது. சரி வேற எங்க யானை அடிக்கடி வரும்னு சொல்லி பார்த்தா ஊர் தலைவரோட வயலுக்கு தான் அடிக்கடி வரும். உடனே தலைவர்கிட்ட பேசி உங்க வயலை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு தாத்தாவோட அங்க போய் பாதுகாக்கிறானுங்க நைட் டைம்ல. ஆனா அன்னைக்கு யானை வரல. அதுக்கு பதிலா அங்க இருக்கிற ரேஷன் கடைக்கு யானை வந்திருக்கு. ஏன்னா அது நம்ம இங்க யானை வரும்னு சொல்லி பார்த்தா யானை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு மறுநாள் ரேஷன் கடைக்கு பாதுகாப்பு இருக்கிறானுங்க. ஆனா அன்னைக்கும் யானை ரேஷன் கடைக்கு வரல. அதுக்கு பதிலா ஹீரோட வீட்டையே யானை நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. அங்க வரும் இங்க வரும்னு சொல்லி பார்த்தா கடைசியில நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்கே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே சோகம் தான். எப்படியாச்சும் இந்த பெருசா யானை கிட்ட பறி கொடுத்து 4 லட்சம் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா மிஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்குமே ஃபீலிங். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. அது காட்டு பகுதி அப்படின்றதால யானை மட்டும் வராது, புலி கூட அங்க வரும். அப்பன்னு பார்த்து அந்த ஊருக்குள்ள ஒரு புலி ஒண்ணு வந்திருக்கு. அப்ப ஒரு குழந்தை அந்த புலி கிட்ட மாட்டின உடனே தாத்தா அந்த புலி கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவர் ஒரு ஆளை கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய காப்பாத்தினதால இவர் ஒரு மனுஷனா மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் பயங்கர குழப்பம். இந்த தாத்தா என்ன பண்ணாரு, இந்த புலி இப்படி பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்ல பாத்தீங்களா. அவர் சர்க்கஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. சர்க்கஸ்ல புலி, சிங்கம், யானை இதை மாதிரி ஏகப்பட்ட விலங்குகளை தாத்தா பார்த்திருப்பாரு. இப்ப வர அந்த புலிலாம் அவருக்கு சாதாரண ஒரு விஷயம் தான். அதனால ஈஸியா அந்த புலியை கண்ட்ரோல் பண்ணி விரட்டி அடிச்சு அந்த குழந்தையும் காப்பாத்திட்டாரு. குழந்தைய புலிகிட்ட இருந்து காப்பாத்தினதால ஊருக்குள்ள தாத்தா பயங்கர ஃபேமஸ். எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவால எதுவும் திருட கூட முடியல. அதனால வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறாரு. திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இப்படி இந்த தாத்தா வந்ததால இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுறமே அப்படின்னு ஹீரோக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே கோவம் தான். சரி வேலை செஞ்ச காசையாச்சும் வாங்கி சரக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காசை ஏற்கனவே அந்த தாத்தா வாங்கிட்டு போயிருப்பாரு. அவங்களுக்கு இன்னும் 2 டென்ஷன். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசை இந்த தாத்தா ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் 2 கோவம் அதிகமாகுது. அப்பன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வருது. கேட்டா உனக்கு பிறந்த நாள் வா இப்ப வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகுது. அப்பதான் அந்த தாத்தா இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு சம்பாரிச்ச காசை வாங்கி வச்சிருப்பாரு. அந்த காசை ஹீரோ கிட்டே கொடுத்து இங்க பாரு பேராண்டி இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், ஜாலியா உன் ஆள் கூட வெளியே சுத்திட்டு வா, அவளுக்கு ஏதாவது வாங்கி கூட அப்படின்னு வழி அமைச்சு வைக்கிறாரு. ஹீரோவும் அவரோட லவர் கூட ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்காரு. அப்ப லைட்டா அவருக்கு மூட் அவுட். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அந்த தாத்தா முன்ன மாதிரி கிடையாது தெரியுமா. ஏதோ பாவம் பார்த்து நாங்க அவரை தத்தெடுத்தா எங்களை ரொம்பவே வேலை வாங்குறாரு. நாங்க சம்பாரிச்சு வாங்கின காசு கூட அவர் வாங்கி ஏதோ செலவு பண்ணிடுறாரு. வர வர ரொம்ப மோசம் அப்படின்னு ஹீரோவும் அவர் லவர் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அட பாவி தாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மோசமானவர்லாம் கிடையாது. உனக்காக அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோக்கு எப்படியாச்சும் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல வேலை வாங்கணும்னு ஆசை. ஆனா வேலை வாங்குறதுக்கு போதுமான பணம் இல்ல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா என் பேரனுக்கு எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபீசர் கிட்ட போய் கேட்கிறாரு. அவரும் பணம் கொடுக்காம எதுவுமே செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன உடனே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஹை போஸ்டிங்ல இருக்கிற ஆபீசரை போய் பாக்குறாரு. ஆனா ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். அப்பதான் இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா ஒரு புலியை அடக்கி ஒரு குழந்தையை காப்பாத்திருப்பாரு. அதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து நெட்ல போட்டான் போல. அந்த வீடியோ அந்த உயர் அதிகாரியை பார்த்துட்டு இந்த தாத்தாவை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை கூப்பிட்டு வர்றாங்க. அந்த தாத்தாவுக்கு நல்ல மரியாதை கொடுத்து அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த தாத்தாவும் எனக்கு ஒரு பேரன் இருக்கான், அவனுக்கு ஒரே ஒரு அரசாங்க வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு எப்படியோ முட்டி மோதி தன்னோட பேரனுக்காக ஒரு அரசாங்க வேலையோட ஆர்டரை வாங்கி கொடுத்துறாரு. நடந்த விஷயத்த எல்லாமே அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லி அந்த அரசாங்க வேலைக்கான ஆர்டரை அந்த பொண்ணு ஹீரோட கையில கொடுக்குது. அந்த ஆர்டரை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தாத்தாவை நம்ம கொலை பண்ணி 4 லட்சம் சம்பாதிக்க பார்த்தோமே அப்படின்னு அவருக்கு கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் தாத்தாவும் ஹீரோட ஃப்ரெண்டை ரொம்பவே வேலை வாங்கி குடும்பப்படுத்துறாரு. அதனால அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த தாத்தா எப்பதான்டா சாமா அப்படி சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் ஹீரோட வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. நீங்க ஒரு அனாதைலத்துக்கு பெயிண்ட் அடிச்சீங்களா, அந்த பெயிண்ட் அடிச்ச பில்டிங்கை இப்ப கலெக்டர் வந்து திறக்க வராரு. நீங்களும் தாத்தாவும் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவும் தாத்தாவும் மட்டும் தான் போறாங்க. ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்காரு. அப்பதான் ஊருக்குள்ள தண்டரா போடுறாங்க. கர்நாடகால இருந்து ஏகப்பட்ட யானைகள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. சோ யாருமே காட்டுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லி தண்டரால சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இதை நோட் பண்ணி இதண்டா சான்ஸ், ஒரு யானையால தானே தாத்தாவை சாகடிக்க முடியல, ஒரு யானை கூட்டத்துக்கிட்டே தாத்தாவை மாட்டி விட்டுட்டா அதுக்கப்புறம் தாத்தாவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு உடனே ஹீரோக்கு போன் பண்றாரு. ஆனா ஆரம்பத்துல நம்ம ஹீரோவும் அவர் லவர் 2 பேர் ஊர் சுத்தும் போது போனை அவர் ஆளு வண்டியிலே விட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு போன் பண்ணி அந்த போனை அட்டன் பண்றது அவரோட ஆளு. அவரு அந்த பக்கம் யார் என்ன இருக்காங்களா பாக்கல. உடனே மாப்பிள்ள காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய யானை கூட்டம் வந்திருக்கான், தாத்தாவை சாகடிக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாமே உளறிடுறாரு. உடனே அந்த பொண்ணு தாத்தாக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா யாருமே ஆள காணோம். அப்பதான் ஒரு பிட்டு நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல யானை தாக்கி இறந்த பாட்டிக்கு 4 லட்சம் நிவாரண நிதின்னு போட்டிருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அட பாவீங்களா, 4 லட்சம் பணத்துக்காக தாத்தாவை தத்தெடுக்கிற மாதிரி தத்தெடுத்து இப்படி யானை கிட்ட மிதிப்பட்டு சாகடிச்சா 4 லட்சம் கிடைக்குமே அப்படின்னு இப்படி பிளான் பண்றீங்களா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம். இப்ப ஹீரோ எங்க இருக்காரு, அந்த ஆசிரமத்துல புது பில்டிங் திறப்பு விழால இருக்காரு. அங்க ஏற்கனவே ஹீரோட மனசு உறுத்திட்டு இருக்கு, இப்படிப்பட்ட தாத்தாவை நம்ம கொலை பண்ண பார்த்தோமே அப்படின்னு. உடனே ஹீரோட ஆளு வந்து நீ இந்த தாத்தாவை 4 லட்சம் பணத்துக்காக இப்படி கொலை பண்ண துரிஞ்சிட்டியா அப்படின்னு பலாருன்னு ஒரு அற ஒண்ணு விடுறாங்க. நீ ஒரு திருட்டு பையன் தெரிஞ்சு கூட நான் லவ் பண்ண பாத்தியா, என் புத்தியில செருப்பால அடிக்கணும். தாத்தாக்கும் எதுக்காக இவன் நம்மள தத்தெடுத்தான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்சிருது. தாத்தாக்கு ஒரு
நிமிஷம் மனசே சரியில்லை. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் தான். ஏற்கனவே தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மள தத்தெடுக்கிறான். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. இந்த 4 லட்சம் பணத்துக்காக தானே எனக்கு சாகடிக்க பாக்குற அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் இன்னும் 2 ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் தாத்தாக்கு பேர மேல கோவம் இல்ல. ஏன்னா பிள்ளைங்களே தன்னோட அப்பா அம்மாவை இந்த அனாதை இல்லத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காகவாச்சும் என்ன தத்தெடுத்தல, அதுக்காகவே உன்னை நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு மன்னிச்சு விட்டுறாரு தாத்தா. ஹீரோவும் பணத்துக்காக நம்ம இப்படிலாம் பண்றோமே அப்படின்னு சொல்லி சோகமா சுத்திட்டு இருக்காரு. தாத்தா மட்டும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோ வந்து பார்த்தா தாத்தாவை காணோம். அவர் ஃப்ரெண்டை விசாரிச்சா அவர் தான் போதையில ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி தாத்தாவை கொலை பண்ணணும்னு தானே நம்ம நினைச்சோம், இந்த காட்டு யானை கூட்டத்துக்குள்ள தாத்தாவை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றான். ஏன்னா ஹீரோக்கு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்த விஷயம், அவர் நமக்காக தான் எல்லாமே பண்ண விஷயம் எதுவுமே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தெரியாது. தாத்தா வேற இவனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரா, அதனால இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வந்துட்டாரு. ஹீரோக்கு பயங்கர கோவம். எப்படியாச்சும் நான் தாத்தாவை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி மொத்தமா 10 காட்டு யானைகள் காட்டுக்குள்ள இருக்கான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தாத்தா உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. அப்பதான் ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிய வருது, காட்டுக்குள்ள தாத்தா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அப்ப தாத்தா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு போகும்போதுதான் தாத்தா ஒரு பழத்துக்குள்ள விழுந்து இருக்காரு. ஆஹா, தாத்தாவை பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு சந்தோஷம். ஆனா திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட 10க்கு மேல காட்டு யானை. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு காட்டு யானை நம்ம ஹீரோவை புரட்டி போட்டு பந்தாடுது. அப்போ ஒரு யானை மட்டும் ஹீரோவோட கிட்ட நெருங்குது. ஹீரோட கதை முடிய போகுது. அப்ப கடைசி நிமிஷத்துல ஊர்க்காரங்க எல்லாருமே வெடி வச்சு யானையை விரட்டுறாங்க. ஹீரோட கையில தீப்பந்தத்தை கொடுத்து இந்த தீப்பந்தத்தை காட்டினா காட்டு யானை எல்லாமே தெரிச்சு ஓடும். சோ நெருப்பு மூலியமா காட்டு யானையை ஹீரோ விரட்டி அடிக்கிறாரு. இப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அந்த காட்டு யானை கிட்ட இருந்து தாத்தாவை ஹீரோ காப்பாத்திறாரு. கடைசியில அவரோட காதலிக்கிட்டையும் போய் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பண்ண எல்லா தப்புக்குமே மன்னிப்பு கேட்டு கடைசியில திருந்தி நல்லவனாவும் ஆயிடுறாரு. இப்படியே 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சு இப்ப வேலை முடிச்சு வீட்டுக்கு வராரு. கூரை வீடா இருந்த அவரோட வீடு இப்ப மாடி வீடா ஆயிருது. அவர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி இப்ப அவருக்கு ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டு இப்ப தாத்தாக்கு தேவையான உதவி எல்லாமே பண்ணி எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போதான் இங்கேயும் ஒரு ட்விஸ்ட். ஊருக்குள்ள எலெக்ஷன் போல. எலெக்ஷன் அறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் யானை மிதிச்சு யாருன்னா இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 லட்சம் கொடுப்போம், இதுக்கப்புறம் 8 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் 4 லட்சத்துக்காக உன்னை பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டோம், ஆனா இப்ப 8 லட்சம் உன்னை சும்மாவே விட மாட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது இதோட இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னதான் சாதாரணமா இருந்தாலுமே கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு ஒரு புது கதை தான். ஏன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல காமெடி ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா குடும்பங்களோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.